திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த கூட்டத்தை பார்த்து உங்களுக்கு ஜுரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நாளை தினம் மருத்துவர்கிட்ட போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். பல்வேறு பொதுக்கூட்டத்துகளே பேசுகிறார். எப்படி அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்பீர்கள் என்று. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு ஞாபகம் மறதி என்று கருதுகிறேன். நீங்கள் வைத்தா பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. நாங்க அண்ணா திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி அமைச்சா மதவாத கட்சி. நாட்டு மக்களை ஏமாற்ற இனியும் முடியாது. திரு ஸ்டாலின் அவர்களே, திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த கூட்டத்தை பார்த்து உங்களுக்கு ஜுரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நாளை தினம் மருத்துவர்கிட்ட போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெறும். இமாலய வெற்றி பெறும். ஆட்சி அமைப்போம். மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும். தீய சக்தி திமுகவை அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் வீழ்த்துவோம், வெற்றி பெறுவோம். நல்ல ஆட்சியை தமிழகத்திலே நாம் கொண்டு வருவோம். இன்றைய தினம் திரு ஸ்டாலின் பேசுகிறார். பல்வேறு பொதுக்கூட்டத்திலே பேசுகிறார். எப்படி அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்பீர்கள் என்று. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு ஞாபகம் மறதி என்று கருதுகிறேன். 1999 பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்தீர்களா இல்லையா? நீங்கள் வைத்தா பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. நாங்க அண்ணா திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி அமைச்சா மதவாத கட்சி. இதை தவிர்த்து வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 2021 வரைக்கும் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம், பொற்கால ஆட்சி கொடுத்தோம். எங்க ஆட்சியில எதுவுமே அவர்களால் குற்றம் கண்டுபிடிக்க முடியல. இந்த தினம் என்ன பேசுகிறார்? எங்கே பார்த்தாலும் மதவாத கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்கிறார்கள். நாட்டு மக்களை ஏமாற்ற இனியும் முடியாது. திரு ஸ்டாலின் அவர்களே, சிந்தித்து பாருங்கள். திமுக இந்த தேர்தலோடு முடிவு கட்டப்படும். அது மட்டுமல்ல, மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கல, எதுவுமே செய்யல. இதைத்தான் கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி திருப்பி திருப்பி பேசிக்கொண்டே இருக்கின்றான். சிந்தித்து பாருங்கள். இதே திராவிட முன்னேற்ற கழகம் 1999 பாரதிய ஜனதா ஆட்சியிலே நீங்கள் அமர்ந்திருந்தீர்கள். அதுக்கு பிறகு காங்கிரஸ் அதிலே அந்த மத்தியிலே ஆட்சியிலையும் அமர்ந்தீர்கள். அதுக்கு முன்பு பிபி சிங், ஐஜே குஜராத், மரியாதைக்கு தேவகடா, இத்தனை முதல் பாரத பிரதமர் அமைச்சரவையிலும் திமுக அங்க வைத்தது. இனியும் நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. நீங்கள் சிந்தித்திருந்தால் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம், நிறைய நிதிகளை கொண்டு வந்திருக்கலாம். அதையெல்லாம் விட்டுவிட்டு எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாம ஏதேதோ தங்களுக்கு நினைத்த கருத்துக்களை எல்லாம் அவதூறு செய்திகளா வெளியிட்டு இந்த தேர்தலிலே வெற்றி பெறலாம் என்று உங்களுடைய கனவு பலிக்காது. உங்களுடைய கனவு பகல் கனவாகத்தான் இருக்கும்.